சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் இனி 30% குறைவான மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி இல்லை. பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறும் பணிகள் தொடக்கம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பது தள்ளி போகிறதா? வெயிலை பொறுத்து முடிவு என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கத்தை தணித்த கோடை மழை. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் இனி 30% குறைவான மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி இல்லை. பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறும் பணிகள் தொடக்கம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பது தள்ளி போகிறதா? வெயிலை பொறுத்து முடிவு என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கத்தை தணித்த கோடை மழை. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் இனி 30% குறைவான மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி இல்லை. பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதம் பெறும் பணிகள் தொடக்கம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பது தள்ளி போகிறதா? வெயிலை பொறுத்து முடிவு என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கத்தை தணித்த கோடை மழை. பாஜகவுடனான கூட்டணிக்கு பின்னர் முதல் முறையாக அதிமுகவின் செயற்குழு இன்று கூடுகிறது. செயற்குழுவில் தீர்மானங்களை தாண்டி எடப்பாடி பழனிசாமி என்ன பேசப் போகிறார்? 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய அதிமுகவின் காய் நகர்த்தல் எப்படி இருக்கும் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயற்குழு கூடுகிறது. பாஜகவுடனான கூட்டணிக்கு பின்னர் முதல் முறையாக அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெறுவதால் செயற்குழு உறுப்பினர்களுடன் மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்ததால் கட்சி நிர்வாகிகள் அதிருப்திக்குள்ளானதாக கூறப்பட்ட நிலையில் அவர்களை பல்வேறு கட்டங்களாக சமாதானப்படுத்தும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருகிறார். கடந்த வாரம் தனது இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரவு விருந்து அளித்த எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வாக்குச்சாவடி முகவர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அடுத்தடுத்து சந்தித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த சந்திப்புகளை தேர்தல் காய் நகர்த்தல்கள் என கூறினாலும் ஒட்டுமொத்தமாக செயற்குழுவில் நிர்வாகிகள் எழுப்பும் கேள்விகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்றே கூறப்பட்டது. இப்படி அடுத்தடுத்த காட்சிகளுக்கு மத்தியில் கூடும் அதிமுக செயற்குழுவில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலை உற்று நோக்க வேண்டிய அதிமுக
அதற்கான பணியில் இன்னும் தீவிரம் காட்டவில்லை என பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். இந்த கூட்டணி உருவானதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியோ அல்லது இந்த கூட்டணி தான் தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் விரும்பினார்கள், பாஜக தொண்டர்களும் விரும்பினார்கள், ஸோ நேச்சுரலா இந்த கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமோ ஒரு சலசலப்போ ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு உற்சாகமோ ஏற்படவில்லை. நெருக்கடியில் இருக்கும் அதிமுகவுக்கு இந்த செயற்குழு கூட்டம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு. கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த தவிக தலைவர் விஜய் தான் சொன்னபடி நடந்து கொள்ளாத நிலையில் அவரது பேச்சை அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் கேட்கவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இப்படி விஜயின் பேச்சை மீறி மதுரையில் தாவேக்க தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் செய்த ஆரவாரத்தின் அக்கப்போர்தான் இது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் குதித்த நடிகர் விஜய் ஜனநாயகன் படமே தனது இறுதிப் படம் என அறிவித்தார். இந்நிலையில் கொடைக்கானலை அடுத்த தாண்டிக்குடியில் நடைபெறும் ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்க சென்னையிலிருந்து மதுரை வழியாக விஜய் செல்வதை அறிந்த தாவேக்க தொண்டர்களும் அவரது ரசிகர்களும் மதுரை விமான நிலையத்தில் திரண்டனர். அவர்கள் தடுப்புகளை தாண்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை அறிந்த விஜய் சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானத்தில் புறப்படும் முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். கட்சி தொடங்கிய பிறகு விஜய் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்ததால் அரசியல் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தனது தொழிலான சினிமா குறித்து மட்டுமே பேசினார். தனது வேலையான ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு செல்வதால் கேரவன் மற்றும் காரை பின்தொடர்ந்து ரசிகர்கள் வரவேண்டாம் என கேட்டுக்கொண்டார். என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. தொடர்ந்து தனி விமானத்தில் மதுரை சென்றடைந்த விஜய் விமானத்தின் படிக்கட்டிலிருந்து உற்சாகமாக துள்ளி குதித்தார். பின்னர் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்த விஜயை காண ரசிகர்கள் முண்டியடித்தனர். தொடர்ந்து கேரவனில் ஏறிய விஜய் காவல்துறையின் எச்சரிக்கையையும் மீறி படப்பிடிப்புக்கு செல்வதை மறந்து தாவேக்க துண்டுடன் ரோட் ஷோ சென்றார். கேரவனில் நின்றபடி கையசைத்தும் கையெடுத்து கும்பிட்டும் அன்பை வெளிப்படுத்திய விஜயின் மீது மலர்களையும் துண்டுகளையும் தாவேக்கவினர் வீசி எறிந்தனர். விஜய் எப்படி தனது பேச்சை மறந்து செயல்பட்டாரோ அப்படியே அவர் கூறிய அட்வைஸை அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் மறந்து கேரவன் பின்னால் ஓடினர். சிலர் ஆர்வக்கோளாறில் விஜயின் கேரவன் மீதே ஏறினர். இதனால் கேரவனின் முன்பகுதி சேதமடைந்தது. விஜய் வந்து சென்றதால் விமான நிலையமே களேபரம் நடந்தது போல் காட்சியளித்தது. ஒரு வழியாக விஜய் கொடைக்கானலில் உள்ள மலை கிராமமான தாண்டிக்குடியை சென்றடைந்தார். தனியார் விடுதியில் தங்கியிருக்கும் விஜய் அடுத்த 3 நாட்கள் தாண்டிக்குடியில் நடைபெறும் படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறார்.